என்ன கேட்டீங்கன்னா கடந்த 75 ஆண்டுகளிலேயே பொதுவாக இந்த மக்களினுடைய பிரதிநிதிகள் அவர் சொன்னார் பாருங்கள், 90% இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் உயர்நீதிமன்றங்களிலும் உச்சநீதிமன்றங்களிலும். தமிழ்நாட்டில் ஓரளவு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கலாம், ஒட்டுமொத்தமாக பார்த்தால் கிடையாது. அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, உமன், மைனாரிட்டிஸ் இவங்க ரெப்ரசன்டேஷன் இல்லை. அது 2014க்கு அப்புறம் இன்னும் மோசமான நிலையை அடைஞ்சிருக்கு. இன்னும் என்ன இதில் கூடுதலாக என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜியை சேர்ந்தவங்களை, இவர் பேரை குறிப்பிட்டார், ஒரு அம்மா பேரை குறிப்பிட்டார், அவர் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியை சேர்ந்தவங்களை தெளிவாகவே சொல்லலாம். அப்படி இருந்தால்தான் அவங்க கிடைக்கும், இல்லாட்டி கூட கிடைக்காது. அது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படின்ற ஒரு விதமான ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ சிபிஐ கையில் எடுத்துக்கிட்டாங்க, இடி, பிஎம்எல்ஏ கையில் எடுத்துக்கிட்டாங்க, உபா கையில் எடுத்துக்கிட்டாங்க, என்ஐஏ கையில் எடுத்துக்கிட்டாங்க. மாதிரி உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள் கூட அந்த நியமனங்கள் கூட தீர்மானம் பண்ணுவதாக இன்னைக்கு ஒன்றிய அரசு தான் இன்னைக்கு அநேகமாக இருக்கிறது. அதுதான் அவர் சொன்னார், ஜான் சத்தியன். ஏன் ஜான் சத்தியன்ல வெறும் சத்தியனான் தான் நியமனம் ஆகியிருப்பார். ஜான் இருக்காரு, ஹமீது என்ற பேர் உங்களுக்கு தெரியும். ஏன் நீலகண்டன், விக்டோரியா கௌரி பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அதனால அவங்களுக்கு உண்டு. ஆனால் நீலகண்டன் திமுக, அதனால கிடையாது. அப்போ என்ன காரணம்? அதுக்காக தான் அவங்க என்ன சொன்னாங்க, விக்டோரியா கௌரி அதை வழக்கே போட்டாங்க. இஸ்லாமியர்கள் எல்லாம் பச்சை தீவிரவாதம், கிறிஸ்தவர்கள் எல்லாம் வெள்ளை தீவிரவாதம். உங்களுக்கு வெள்ளை தீவிரவாதம் தெரியுது, அவங்க வெள்ளை அங்கி போடுறத அப்படி சொன்னாங்க. அவங்கள சரி, அவங்கள போடுறத பற்றி இல்லை. ஆனால் நீலகண்டனுக்கு இன்றைக்கு வரைக்கும் அவர் 4 ஆண்டுகளாக அவர்களுடைய பரிந்துரை குப்பத்தொட்டில் போடப்பட்டிருக்கு. இந்த அரசுக்கு எதிராக இருப்பவர்கள் என்றால் யாரா இருந்தாலுமேங்க, என்ன கேட்டீங்கன்னா 2014 கோபால் சுப்பிரமணியம், அவர் கோபால் சுப்பிரமணியம்ன்றவர்லாம் என்ன சொல்லவே தேவையில்லை, என்ன கம்யூனிட்டின்றதெல்லாம். ஆனால் அவரை உச்சநீதிமன்றத்தை கொண்டு போகல. முரளிதர், சீஃப் ஜஸ்டிஸ் முரளிதர் உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க அனுப்பல. அகில் குரேஷி உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பல. நானும் இப்போ இவர் சந்துரு அவர்கள் நீதிபதியாக இருந்தப்போ உச்சநீதிமன்றத்தில் குறைந்தது 3லிருந்து 4 பேர் இஸ்லாமியர்கள் நீதிபதிகளாக இருப்பார்கள். அவங்க அத்தனை பேரும் ஒரு மாநிலத்தில் தலைமை நீதிபதியாக இருந்து உயர் நீதிமன்றத்திலிருந்து வந்தவங்களா இருப்பாங்க. நாங்கள் இப்போ இவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கலிஃபுல்லா ஜேஎன்கேலேருந்து வந்தார். இங்கேருந்து போன நம்ம ஊர்லேருந்து போன இக்பால், அதுக்கப்புறம் கபீர், அல்டமஸ் கபீர் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால், இன்னொருத்தர். ஆனால் இப்போ ஒருவர் தான் இருக்காரு, ஒருவர் கூட சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது. சீஃப் ஜஸ்டிஸ் இல்லாமல் தான் அவங்க நியமிக்கிறாங்க. இதில் நான் 2 செய்திகளை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க. 2 என்னன்னா, நாங்கள் மட்டும் இல்லாமல் இதே அரசு, இந்த அரசு அவங்களுடைய கேபினெட் எடுக்கிற முடிவு, பிரைம் மினிஸ்டர் எடுக்கிற முடிவு ஒன்றா இருக்கு. ஆனால் பார்லிமெண்டரி கமிட்டி என்ன சொல்லுது? இங்கே ஒரு பார்லிமெண்டரி கமிட்டியை போட்டு அந்த பார்லிமெண்டரி கமிட்டி 47 பக்க அறிக்கையை பாராளுமன்றத்துக்கு 7/8/2023 கொடுத்துருக்காங்கன்னா அதில் அவங்க சொல்கிறாங்க, there is a diversity deficit அப்படின்ற அவங்க வார்த்தையே சொல்கிறாங்க. தி ரெப்ரசன்டேஷன், அதாவது நான் படிக்கிறேன், the representation of SCs, STs, OBCs, women and minorities in the higher judiciary is far below the desired levels and does not reflect the social diversity of the country. இதை சொல்றதுல 31 பேர், 10 பேர் ராஜ்யசபை, 21 பேர் லோக்சபை, அதில் மிக பெரும்பான்மையானவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க. அவங்களுடைய வாக்குமூலம் இதை பரிந்துரைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து சொல்றாங்க, இன் ரீசன்ட் இயர்ஸ் 2023 there has been a declining trend in representation from all the marginalized sections of the Indian society அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு அவர் சொன்னார். உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் சுட்டி காண்பிக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் தீர்ப்பு, அந்த 9 நீதிபதி தீர்ப்பில் ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆல் செக்ஷன் ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது இல்லை அப்படின்றது தான் நம்ம சொல்கிறது. அவர் சொன்னார், உச்சநீதிமன்றத்தில் 34% ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் பார்ப்பனர்களே இருக்காங்கன்னாரு. தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் இப்போ மொத்தம் 75 சாங்ஷன் ஸ்ட்ரென்த்து. இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகள் 65, 10 வேகன்சி இருக்கு. நம்ம பரவாயில்ல, பல மாநிலங்களில் 40% வேகன்சி. ஏன்னா
சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிற ஆள் போடுற வரைக்கும் நியமனம் நடக்காது. இங்கே 10 60 75ல் 10. இந்த ஆண்டு ஒரு ஒரு பிரத்யேகமான ஆண்டு 2025ல் ஒரு 13லேருந்து 15 வேகன்சி வருது. கிட்டத்தட்ட 25 வேகன்சி இப்போ நம்ம எதிர்நோக்கி இருக்கு. அதனால இப்போ அது ஒரு முக்கியத்துவம் பெறுது. அப்போ யாரை நியமிக்கணும் அப்படின்றது தான் ஒரு கேள்வி. ஒரு குறிப்பிட்ட இப்போ இப்போ இதில் நான் என்னை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக சொல்வது என்னன்னா, இந்த 65 பேரில் சுமார் 40 பேர் வழக்குரைஞர்களாக இருந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக, நான் அவங்கள பற்றி தான் சொல்கிறேன். மீதி இருக்கவங்களுக்கு கூட 2ஆம் பட்சம். ஏன்னா அவங்க வந்து மாவட்ட நீதிபதிகளாக இருந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக வருவாங்க. அவங்க மோஸ்ட்லி பை சீனியாரிட்டி, அநேகமாக சீனியாரிட்டி. அதை அவங்கள பற்றி நான் பெருசாக சொல்ல போகிறதில்லை. 40 பேரில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களே 8 பேர் இருக்காங்க. மீண்டும் 40 பேரில் 8 பேர்னா கணக்கு பண்ணிங்க. அவர்கள் 2% இருக்கக்கூடியவர்கள் 8 பேர் இருக்காங்க. நான் அவங்களை போடக்கூடாதெல்லாம் சொல்லல. எக்ஸ்க்ளூஷன் இஸ் ஃபேசிசம். We are not for any exclusion. We are for inclusion. We want diversity in the appointments. ஆனால் மேலும் மேலும் ரெப்ரசன்டேஷனை கூடுதலாக இருக்கக்கூடியவங்க கூடுதலாக போடாதீங்க. இப்போ உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், இதில் பல கம்யூனிட்டிகள் இது வரைக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜாக தமிழ்நாட்டிலேயே வந்தது கிடையாது. இப்போ யாதவா கம்யூனிட்டி இப்போ தான் வந்திருக்கார் புகழே. இதுக்குள்ளே யாதவா கம்யூனிட்டி யாரும் வந்ததே கிடையாது. இப்போ எம்பிசியில் இருக்கக்கூடிய டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி இருக்காங்களே, டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டியில் யார் வந்திருக்காங்க இது வரைக்கும்? வந்திருக்காங்களா? டோபி கம்யூனிட்டியில் யாருன்னா வந்திருக்காங்களா? இவங்களெல்லாம் ரெப்ரசன்டேஷனே இல்லாதவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் விமனுக்கான இது கொடுக்குறாங்களா? இதை இவங்க சொல்கிறாங்க. இதை சொல்லிட்டு இந்த பரிந்துரையில் அவர் சொன்னார், 2018லேருந்து 2023 வரை ஆண்டு வாரியாக இந்த பார்லிமெண்டரி கமிட்டி 31 பேர் கொண்ட பார்லிமெண்டரி கமிட்டியில் சொல்கிறாங்க 601 நியமனம் நடந்திருக்கு. 2018லேருந்து இவங்க கொடுக்குற வரையில் 601ல் 457 பேர் உயர் சாதிக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்பனர் உட்பட உயர் சாதிக்காரர்கள், அவங்க மட்டும் இல்லாமல் அப்படின்றத மீதி 601ல் 457 பேர் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க. மற்ற எல்லா உயர் நீதிமன்றங்கள்லையும் இதில் இந்த முறையில் மாற்றம் வேண்டும் என்று இவங்களே சொல்லியிருக்காங்க. யாரு? நம்ம பார்லிமெண்ட்ரி கமிட்டியே இதில் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு கடைசியாக அவங்க ரெக்கமெண்டேஷன், சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் காலேஜியம் should recommend an adequate number of women and candidates from marginalized section. நான் marginalized section நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னன்னு, SC, ST, OBC and minorities and of the including minorities. இதை வந்து இன்னைக்கு எங்குமே இல்லை. இப்போ வரக்கூடிய காலத்தை பற்றியும் இப்போ நம்ம அதான் சொல்லணும். இப்போ என்ன பண்ணணும்ட்டு அரசியலை பற்றி என்ன கேட்டீங்கன்னா, யாருக்கும் அரசியல், எங்களுக்கு அரசியல் இருக்குது. எனக்கு இருந்து சந்துரு அவர்களுக்கு இருந்து, B.R. கிருஷ்ணய்யருக்கு இருந்தது, ரத்தனவேல் பாண்டியனுக்கு அரசியல் இருந்து. எங்களுக்கு கூட இப்போ விக்டோரியா அரசியலை பற்றி கவலை இல்லை. அவர்களுடைய தகுதி திறமை சம்பந்தமாக இப்படி வெளிப்படையாக ஒரு ஹேட் ஸ்பீச் பேசக்கூடிய இருக்கணுமான்றதான் கேள்வியே தவிர, பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க வரதை பற்றி கூட ஆட்சேபனை கிடையாது. அவங்க வரலாம். ரத்தனவேல் பாண்டியன் அவர் வந்து ஒரு மிக சிறப்பான அவர் வந்து மாவட்ட செயலாளராக இருந்தவர். KP சிவசுப்பிரமணியம் என்ற நீதிபதிகள்லாம் இருந்திருக்காங்க. எனவே இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி இப்போ குரேஷி அவருக்கு அவர் அகில் குரேஷி அவரை உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆக்கலை. அவர் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார். சீஃப் ஜஸ்டிஸாக பந்தாடப்பட்டார். கல்வி என்ன பரிந்துரைச்சது? மத்திய பிரதேசத்தில் தலைமை நீதிபதியை போட சொன்னாங்க. ஆனால் அவரை கொண்டு போய் நார்த் ஈஸ்டில் கொண்டு போய் போடுறாங்க. அவங்க காலேஜத்தை தூக்கி உதறி எரிந்து விட்டு அங்கே போடுறாரு அகில் குரேஷியை. அவர் 18 ஆண்டு 19 ஆண்டு வரைக்கும் பணி புரிஞ்சுட்டு அவருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கே கிடைக்கல. முரளிதரன் மீண்டும் நான் ரிப்பீட் பண்ணல. எனவே தான் அதுக்கு சமீபத்தில் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த திமுகவுடைய MP வில்சன் வந்து ஒரு பில், பிரைவேட் மெம்பர் பில் மூவ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சிம்பிளான பில், ஒரே பக்கம் தான் அந்த பில். அந்த பில்லை வந்து அவங்க சொல்கிறதே என்னன்னா, இதை ஒரே வார்த்தை தான், நாட்வித்ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் த கான்ஸ்டிடியூஷன், appointment of judges to Supreme Court shall be made keeping in mind social diversity within the institution. Other Supreme Court and High Court in சொல்றாரு, a due representation to the members of scheduled caste, scheduled tribes, other backward classes, religious minorities and women. அப்போ இங்க தமிழ்நாட்டிலே கூட எடுத்துங்க, நான் இது வரைக்கும் நான் சொல்றேன்,
தமிழ்நாட்டிலேருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு எத்தனை பேர் நீதிபதியாக போயிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துக்கு? இப்போ தமிழ்நாட்டில் எதுவும் பெரிய கம்யூனிட்டி ஷெட்யூல் காஸ்ட் தானே. இது வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் போயிருக்காரு. ஏன் போயிருக்காரு? ஏன் இது வரைக்கும் 1 இயர் ஒருத்தர் கூட போகல உச்ச நீதிமன்றத்துக்கு? ஏன் இன்னைக்கு இவங்களில் கூட, அதாவது நான் சொல்ற முக்குளத்தோர் அல்லது டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டியில் எத்தனை பேர் போயிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு ரத்தனவேல் பாண்டியன் தவிர வேறு யாரும் கிடையாது. வேறு யாருமே ஏன் இல்லை மெஜாரிட்டி. கேரளா எடுத்துங்க. கேரளாவில் இது வரைக்கும் 18 பேர் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அதில் ஒருவர் கூட பேக்வர்ட் கம்யூனிட்டி கிடையாது. ஒருவர் கூட 18 பேரில். ஈவன் அங்கே மேஜர் கம்யூனிட்டி பினராயி விஜயன் கம்யூனிட்டியை சேர்ந்த ஈழவா கம்யூனிட்டி இஸ் எ மேஜர் கம்யூனிட்டி. அதில் இருந்து ஒருவர் கூட போடுறதில்லை. பினராயி விஜயன் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், அச்சுதானந்தன் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், காங்கிரஸில் பல ஈழவா சேர்ந்தவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க போக முடியாது. அதே மாதிரி முலாயம் சிங் யாதவ் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், லல்லு பிரசாத் யாதவ் சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். ஆனால் எந்த யாதவும் இது வரைக்கும் உச்சநீதிமன்றம் போனது கிடையாது. அப்போ என்ன இதெல்லாம் ரொம்ப நமக்கு திகைக்க வைக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு செய்திகள். உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் டைவர்சிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணலன்ட்டு அவர்களே ஒத்துக்கிறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் அதுக்கு தயாராக இல்லை. அவங்க முழுக்க என்ன பார்க்குறாங்கன்னா, எப்படி சிபிஐ மாதிரி, எலெக்ஷன் கமிஷன் மாதிரி, அல்லது இடி மாதிரி, பிஎம்எல்ஏ மாதிரி எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல் மாதிரி உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நியமனங்களிலும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொன்னாலும், இதே போல கிர்பால், ஜஸ்டிஸ் கிர்பாலோட சன், அவருக்கு அவருடைய பெயர் 5 வருஷம் ஆகுது. அவருடைய டிரான்ஜெண்டர், அவருடைய நியமனம் இல்லை. ஏன் அவர் சொல்றாங்கன்னா, அவருடைய லைஃப் பார்ட்னர் பிலாங்ஸ் டு அதர் நேஷனல்ன்றாங்க. இன்னைக்கு அவங்க காலேஜ் ரெக்கமெண்டேஷன்ல அவங்க திருப்பி சொல்றாங்க, ஒரு முறைக்கு மேலாக சொல்லியிருக்கிறார்கள், பல கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுடைய ஸ்பவுஸ் அதர் நேஷனல் சேர்ந்தவங்களா இருக்காங்க, அதனால அது தடை கிடையாது அப்படின்னால அந்த திருப்பால் இன்னைக்கு வரைக்கும் நியமனம் செய்யப்படல. எனவே அவங்களுக்கு வேண்டியவர்களாக இருந்தால் ஒன்றிய அரசு நியமனம் செய்யும், யாரா இருந்தாலும். நான் சொல்றதுக்கு எதனா கோபால் சுப்பிரமணியமும் முரளிதர கூட நான் சொல்றேன். அவங்க அந்த எந்த ஒரு குறிப்பிட்ட பிராமணர்கள் இருந்தால் கூட அவங்கள நியமனம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த ஒன்றிய அரசுக்கு அவர்கள் அனுசரணையாக இல்லை என்று கருதினால் அவங்க பண்றதில்லை. அப்படி இருந்தால் தான் முழுக்க அவங்க செய்வாங்க. எனவே நான் இப்போ வரக்கூடிய இப்போ 2025 ஒரு 25 30 போஸ்ட் ஃபில்அப் பண்ண போறாங்க தமிழ்நாட்டில். அப்போ நாங்கள் இப்போ வலியுறுத்தி சொல்வது, ஏற்கனவே நியமனம் செய்யப்படாத குழுக்களில் சமூகங்களில் இருந்து அவசியம் நீதிபதிகள் நியமிக்கப்படணும். தமிழ்நாட்டில் ப்ரீடாமினண்ட்டாக இருக்கக்கூடிய மேஜர் கம்யூனிட்டியிலிருந்து நியமிக்கப்படணும். ஏன்னா அவங்கள விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு லிஸ்ட்டு போகுங்க, 6 பேர் 7 பேர் போகும். ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு டெஃபினட்டாக இருக்கும். எஸ்சி எஸ்டி இருக்க மாட்டாங்க, 1 இயர் இருக்க மாட்டாங்க, முக்குளத்தோர் இருக்க மாட்டாங்க, அல்லது டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி இருக்க மாட்டாங்க. அப்படிதான் இப்போ அதனால தான் 40 பேரில் 8 பேர் இருக்காங்க. இப்போ மீண்டும் அதே மாதிரி ஓவர் ரெப்ரசன்டேஷன் இஸ் தவறு, இட் இஸ் அகைன்ஸ்ட் டைவர்சிட்டி அப்படின்றத குறிப்பிட்டு சொல்வது தான் இப்போ எங்களோட நோக்கமாக இருக்கு. இறுதியாக அவங்க சொல்றாங்க, 1985 எம்ஜிஆர் முதல்வராக இருக்க போது அப்போது இருந்த தலைமை நீதிபதி சந்துருக்கர் 6 பேரை 6 ஒரே பிராமணர்களே நியமனம், பார்ப்பனர்களே பரிந்துரைத்தார். அப்போது இருந்த எம்ஜிஆர் அதை எதிர்த்ததனால அவங்க வரவே முடியல. அப்ப எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இது சாயில் சைக்காலஜி. இந்த தமிழ்நாட்டு மண்ணினுடைய ஒரு மரபு என்னன்னா, நாங்கள் டைவர்சிட்டியை விரும்புவர்கள். எல்லாம் 6 பேருக்கு பதிலாக ஒருத்தரே 2 பேரையும் போட்டிருந்தா நான் ஆட்சேபனை பண்ண மாட்டேன். எல்லாரையுமே நீ ஒரு ஓவர் ரெப்ரசன்டேஷன் தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு தான் சொல்றோம். we are opposing over representation in any community. இப்போ உச்ச நீதிமன்றத்தில் அவர் சொன்னது இவ்வளோ 34 இன்னும் கூட அதிகமாக இருப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா நியர்லி 40% இருப்பாங்க. மீதி எடுத்துக்கிட்டா கூட அவங்கெல்லாம் வடநாட்டில் இருக்கக்கூடிய பனியா கம்யூனிட்டிஸ். அவங்கெல்லாம் லைக் கம்யூனிட்டி லைக் மகேஸ்வரி இஸ் நாட் அ லேடி, மகேஸ்வரி இஸ் அ பனியா கம்யூனிட்டி, பவர்ஃபுல் பனியா கம்யூனிட்டிஸ் ஃப்ரம் நார்த். அப்படி இல்லாட்டி கூட மற்ற உயர் சாதியினர் தான் இருக்காங்களே தவிர எஸ்சி எஸ்டி என்னுடைய கருத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த 75 ஆண்டுகளில் நான் யாருமே இல்லைன்னு நினச்சேன். ஒரே ஒருத்தர் தான் இது வரைக்கும் அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. 10 கோடி மக்கள் இருக்கக்கூடிய எஸ்டியில் இது வரைக்கும் ஒருத்தர் தான் இருக்காங்க. அப்போது இந்த சூழலில் எல்லாருக்கும் எல்லா மக்களுக்குமான
ஒரு ஒரு பிரதிநிதித்துவம் தரக்கூடியதாக உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இருக்கணும். அதை உறுதிப்படுத்தணும். ஏன்னா ரிசர்வேஷன்ற வார்த்தைக்கு பதிலாக, ஏன்னா இப்போ உச்ச நீதிமன்றத்தில் பல தீர்ப்புகளில் உயர் பதவிகளுக்கு ரிசர்வேஷன் இல்லைன்றாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, அதை வந்து பின்னாடி தீர்த்துக்கலாம். ஆனால் அதனால தான் we want வந்து டைவர்சிட்டி, if not reservation, there should be adequate representation from all communities. We don't want any exclusion. Every community should be represented, but no community should be over represented. If there is over representation, it should be stopped. Opportunity shall be given to other communities. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றது, ஆச்சாரி கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் யாருமே அப்பாயிண்ட் ஆனதே இல்லை சுமிநாத். அதே மாதிரி டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி, பிரைமரி கல்லர்லேருந்து இது வரைக்கும் யாருமே ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் ஆனதே இல்லை. இவங்களாம் மேஜர் கம்யூனிட்டிஸ். நான் சொல்ற டோபி கம்யூனிட்டிலேருந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆனதில்லை. அப்போ இந்த மாதிரி இதுவரைக்கும் ரெப்ரசன்டேஷனே இல்லாதவர்கள் உயர்நீதிமன்ற பதவிகளுக்கு வந்து அலங்கரிக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. இப்போ மாநிலம் சொன்னாங்க ஒத்துப்பாங்களா? மாநிலம் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம கவர்னரும் ஒத்துக்க மாட்டார், மத்திய அரசும் ஒத்துக்காது, உச்ச நீதிமன்ற கொலேஜியம் ஒத்துக்காது. ஏன்னா உச்ச நீதிமன்ற கொலேஜியம் ஒன்றிய அரசு சொல்வதைத்தான் கேட்கறதுன்ற நிலைமை தான் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா நாங்கள் இந்த ஜான் சத்தியன், நீலகண்டன்லாம் உதாரணங்கள். அதனால் இதில் வந்து அனைத்து தரப்புக்கும் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்றது தான். இப்போ கிட்டத்தட்ட இந்த ஆண்டு ஒரு 25லேருந்து 30 நியமனங்கள் நடைபெறும் போது அனைத்து தரப்பையும் சார்ந்தவர்களுக்கு உரிய ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். ஏற்கனவே கூடுதலாக நான் சொல்ற ரெப்ரசன்டேஷன் இருக்கவங்கள முடிந்த வரை அநேகமாக இல்லாமல் இருக்கணும், அதை தவிர்க்கணும். ஏன்னா அவங்க 40 பேரில் 8 பேர் இருக்காங்க. எந்த கம்யூனிட்டிக்கு 40ல் 8 பேர் கிடையாது. யார் நான் பேர் சொல்ல, உங்களுக்கு தெரியும் யார் 40ல் 8 பேர் இருக்காங்கன்ட்டு. நான் வழக்கறிஞர்களை சொல்கிறேன். வழக்கறிஞர்கள் இப்போ ஒரு வழக்கறிஞர்களை மீண்டும் ஒரு 15 பேர் அப்பாயின்ட் பண்ணால் 5 பேரில் ஒரு 5 பேர் 4 பேரை அதே கம்யூனிட்டிலேருந்து போடுவது சமூக நீதிக்கு புறம்பானது என்று கருதுகிறோம். அதனால் நாங்கள் வந்து கொடுக்கக்கூடாது என்பதல்ல எந்த கம்யூனிட்டிக்கும். லெட் தேர் பி a representation to every community, but no community shall be given a more representation. That should be contained. அதை வந்து நிறுத்தணும். அதுதான் வந்து சமூக நீதிக்கான சமூக நீதி. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ்ல சொல்லாட்டி கூட கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பிள் சொல்லியிருக்கு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் சொல்லியிருக்கு. இந்த 9 நீதிபதிகள் தீர்ப்பு நான் ஒரு வார்த்தை படிச்சு காமிச்சேன். அப்புறம் நம்முடைய பார்லிமெண்ட்னுடைய 133வது ரிப்போர்ட், பார்லிமெண்ட் குழு 31 பேர் கொண்ட குழு 2023 7/8/2023 லோக்சபா ராஜ்யசபா சமர்ப்பித்த குழுவில் சொல்லியிருக்கு. இப்போ சமீபத்தில் இந்த பிரைவேட் மெம்பர் பில்ல வில்சன் சொல்லியிருக்காரு. எனவே அது இல்லாமல் நாம் நினைக்கிறோம் இதுதான் நியாயமானது. எது நியாயமானது? எது சமூக நீதி பார்ப்பட்டது? அனைவரும் அந்த உயர் பதவிகளில் உட்கார்ந்து நீதி பரிபாலனத்தில் பங்கு கொள்வது, எல்லா பிரிவினரும் பங்கு கொள்வது, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, விமன் அண்ட் மைனாரிட்டிஸ். இதை உறுதி செய்வதாக இருக்க வேண்டும். இப்போ வரக்கூடிய நியமனங்கள் 2025 இருக்கக்கூடிய ஒரு 25-30 நியமனங்கள் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் எதிர்காலத்தில் வரக்கூடிய உச்ச நீதிமன்ற நியமனங்களிலும் இந்த மாதிரி இதுவரையில் போகாத பிரிவினர் போகணும். இதுவரைக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு போகாத பிரிவினர், உயர் நீதிமன்றத்துக்கு போகாத பிரிவினருக்கு முதல் உரிமை தரணும் அப்படின்றது எங்களுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.